நான் அறிந்த ஆரோக்கியத்தில் நினைவது லதா ராணி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் எனக்கு ஒரு புதிய சிந்தனையை எனக்கு தரும். நான் உங்களுடைய கேள்வியின் மூலமாக புதுசாக கற்றுக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் குறைஞ்சது என்னுடைய வீடியோ இது வரைக்கும் ஒரு 1700 பேர் பார்த்துட்ருக்குறீங்க. அதில் 458 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும்னு நினைக்கிறது, எனக்கு என்னுடைய கண்டென்ட்டில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் நம்ம வருவோமே தவிர இது சொல்கிறதுக்கு மறந்துடுறேன். என் பையன் சொல்லுவான், எல்லா யூடியூப் சேனல்லையும் அதை சொல்கிறாங்க இல்லைம்மா, நீங்கள் ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அதில் வைக்கிறான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம பெருங்குடல் பாதிப்புக்கான 5வது அறிகுறிகளை பார்க்கலாம். அதாவது நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அதாவது கிளாஸில் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், பள்ளி வகுப்பில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த நல்லா படிக்க முடியல, நம்மளுடைய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறதாகட்டும். அதுக்கடுத்தது நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க, கடந்த மாதங்களா இல்லை ஒரு சில வருடங்களா எனக்கு நல்லா தூக்கமே இல்லைங்க. அதே மாதிரி நல்ல கீழ்ப்படிதலோடு இருப்பாங்க. இந்த குடும்பத்திலே கீழ்ப்படிதல்னா உதாரணம் இவங்க தாங்க. சொல் பேச்சு கேட்குறவங்க, அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டிருந்த குழந்தை இன்னைக்கு அம்மா அப்பா பேச்சையே கேட்கறதில்ல, வேறு யாரும் பேச்சையும் கேட்கறதில்ல, ஒரு கீழ்ப்படியாமையில் இருக்குது. என்ன பேசினாலும் எதிர்த்து அடமண்ட்டாக பேசுகிறாங்க, பெரியவங்களை மதிக்கிறதில்ல. அப்படிங்கிற இந்த காரணங்கள் எல்லாமே நம்மளுடைய பெருங்குடல் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு மிக சிறந்த உதாரணம். ஏன்னா இது எல்லாமே என் கிளாஸில் வந்தவங்களுக்கு இருந்து நான் அந்த பெருங்குடலில் கழிவு நீக்க பயிற்சியில் சொல்லி வித்தின் எ மந்தில் அது எல்லாமே மாறி வந்திருக்கு. ஸோ இது கேட்குறவங்க ஏங்க இது எல்லாமா பெருங்குடல் பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எல்லாம் தான் காரணம்னு நான் ஏன் இது ரொம்ப நாள் கழித்து இதை பற்றி பேசுகிறேன்னா, இது எல்லாம் என்னுடைய பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டவங்களுக்கு இருந்ததில் இந்த கழிவு நீக்க பயிற்சியின் மூலமாக அவங்க ரெடியானதுனால ஆதாரபூர்வமாக இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பெருங்குடல் பாதிப்புக்கான காரணங்கள் தான். இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வர பயிற்சிகளில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.